ஃபர்ஸ்ட் எனக்கு பாடல் எழுதினது நாமத்துக்குமார் சார். அவருடைய வரிகளோட அவருடைய ஆசீர்வாதத்தோட தான் நான் என்னுடைய சினிமா பயணத்தை தொடங்கினேன். அதுதான் எனக்கு அவருக்கும் சினிமாவுக்கு வந்த பிறகு இருக்கிற கனெக்ஷன். நான் அவரோட ஒரு 4-5 பாடல்கள் தான் என்னுடைய படங்கள் அவங்க எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான பாட்டு எனக்கு அப்பா ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே தான். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் அப்படின்ற அந்த பாடல் காலத்துக்கும் நிற்கிற மாதிரி ஒரு பாடலை எனக்கு பரிசா கொடுத்து என்னை பிளஸ் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவரோட 2-3 முறை மட்டும்தான் நான் சந்திச்சு பேசியிருக்கேன். எனக்கு அவ்வளோ பழக்கமோ நெருக்கமோ இல்லை. ஆனால் ஒரு பாடலாசிரியரா அவருடைய வரிகளுக்கும் எனக்கும் ஒரு பெரிய நட்பு உண்டு. நான் காலேஜ் படித்த டைம்ல தான் நாமத்துக்குமார் சாரோட அந்த பீக் லிரிக்ஸ் அந்த டைம் யுவன் சங்கர் ராஜா சாரோட சேர்ந்து அவங்க பண்ண பாடல்கள், அதில் காதல் கொண்டேன்ல ஆரம்பிச்சது. அது அந்த பாட்டில் வரிகளை கேட்கும் பொழுது ஃபர்ஸ்ட் டைம் காலேஜுக்கு போகும்பொழுது அந்த படத்துல இருந்த மாதிரியே அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்க்கும்போது நமக்கு இருக்கிற அந்த ஏக்கம், அந்த காதல், இதெல்லாம் வரிகளில் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய கனெக்ஷன் வந்தது 7G ரெயின்போ காலனியில் நினைத்து நினைத்து பார்த்தேன் அப்படின்ற அந்த பாடல். நான் 17 வயசுல என்னுடைய அப்பா இறந்து போனாங்க. அந்த வலி எப்பவுமே உண்டு. இப்போ 23 வருஷம் ஆகுது, இப்பயும் உண்டு இந்த செகண்ட் வரைக்கும். அதுல இருந்து ஒரு வரி என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. பேசி போன வார்த்தைகள் எல்லாம் காலந்தோறும் காதினில் கேட்கும், சாம்பல் கரையும் வார்த்தை கரையுமா அப்படின்ற அந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கிற வழியை எங்கேயோ உட்காந்து ஒரு கவிஞர் அழகா அதை வரியா மாத்திட்டாரேன்னு சொல்லி அன்னையில இருந்து அவர் மேல ஒரு பெரிய மரியாதை, ஒரு ஈர்ப்பு. அவருடைய எல்லா பாடல்களும் தொடர்ந்து கேட்டேன். அதுக்கப்புறம் அவருடைய புக்கெல்லாம் தேடி பிடிச்சி வேடிக்கை பார்ப்பவன், பட்டாம்பூச்சி விற்பவன், இதெல்லாம்